மேஷராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேங்க. வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்க போதுன்னும், தொழில் ரீதியா எப்படி இருக்கும், குடும்பத்துல எப்படி இருக்க போகுது, பண ரீதியா என்னவெல்லாம் நடக்க போகுது, வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பலமா, பலவீனமா, நீங்க எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி விவரமா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்களும் உங்களுக்கு அந்த முருகனை பிடிக்கும்னா ஏன் பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே மேஷராசிக்காரங்க மனதில் பட்டதை ஒளிவு மறைவு இல்லாம பேசுவாங்க. இது சில சமயங்கள்ல கடுமையானதா தோன்றினாலும் இவங்க நேர்மறையாவே இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு போட்டியிலையும் முன்னணியில இருக்கணும்னு நினைப்பாங்க. இது இவங்கள வெற்றியை நோக்கி உந்தி தள்ளுங்க. இவங்களோட எதிர்மறை குணங்கள்லாம் என்னன்னா, மேஷ ராசிக்காரங்க விரைவான முடிவுகளையும் உடனடி விளைவுகளையும் எதிர்பார்ப்பாங்க. இதனால பொறுமை இல்லாம இவங்க காணப்படுவாங்க. திடீர்னு கோபம் வரும். இவங்களுக்கு கோபம் திடீர்னு வந்தாலும் சீக்கிரமே மறைஞ்சிருங்க. சில சமயங்கள்ல ஆவேசமா செயல்பட்டு பின்னர் வருந்தக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொள்வாங்க. சில நேரங்கள்ல தன்னை பத்தி மட்டுமே சிந்திக்கிறவங்களா இருப்பாங்க. மற்றவங்களோட கருத்துக்களுக்கு முக்கியம் தராதவங்களா இருக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை தாங்க கிடைக்கும். சில இடங்கள்ல வேலை சவாலன் நிறைந்ததா இருக்கும். சில இடங்கள்ல வேலை சுலபமா நடக்கும். உத்தியோக ரீதியா சில மாறுதல்கள்லாம் எதிர்பார்க்கலாம் நீங்க. அதே நேரத்துல வேலை உயர்வு, பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்துல சிறந்த முன்னேற்றம் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான நேரம் இதுங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிரமங்கள்லாம் குறையும். பிள்ளைகளால சில சங்கடங்கள்லாம் உண்டாக கூடுங்க. உத்தியோகத்துல அழுத்தமான சூழ்நிலை இருக்குங்க. பதவி மாற்றம், இடம் மாறுதல் பற்றி வாய்ப்புகள்லாம் ஏற்படலாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகுங்க. தொழிலை விரிவுபடுத்த திட்டம் போடலாம் இந்த வாரம். குடும்பத்தில் இருந்த மன போராட்டமெல்லாம் தீர்வுக்கு வந்துருங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பெரியோர்களோட அன்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. குடும்ப முன்னேற்றத்துக்காக பணம் தேடுவதில் ஆர்வம் செலுத்துங்க. மேஷராசிக்காரங்க சிலருக்கு நெருக்கடியெல்லாம் விலகுங்க. உடல்நிலை சீராகும். வழக்கு சாதகமாகும். தொழில் முன்னேற்றம் அடையுங்க. சில மேஷராசிக்காரர்களுக்கு அவர்களோட எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறுங்க. திருமண வயதினருக்கு வரன் வந்து சேருங்க. சிலருக்கு புதிய சொத்து சேரும். வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். வியாபாரத்தில் லாபம் கூடுங்க. சிலர் மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பமெல்லாம் விலகுங்க. இழுபறியா இருந்த சொத்து விவகாரத்தில் முடிவு உண்டாகுங்க. லாபஸ்தானம் பலம் அடைவதால தேவைக்கேற்ற பணம் வந்து சேருங்க. பணம் பல வழியிலையும் வந்து சேரும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையுங்க. இந்த வாரம் மேஷராசி நேயர்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்குங்க. முயற்சிகள்லாம் சாதகமான பலனை தான் தருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மனநிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க தங்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாங்க. போட்டிகள்லாம் விலகுங்க. வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாம அனுசரித்து செல்றது உங்களுக்கு நன்மை தருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை தாங்க காணப்படும். வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் பெறுங்க. வார்த்தைகளை நிதானத்தோட பேசுங்க. நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கிறதால மற்றவங்க கிட்ட கருத்து வேற்றுமையை ஏற்படாமல் தடுக்குங்க. பெண்களுக்கு பொருளாதாரம் ஓங்குங்க. கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க. அரசியல்வாதிகளுக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்குங்க. மன துணிவு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாம அனுசரித்து செல்றது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. கல்வியில கண்டிப்பான முன்னேற்றம் காணப்படுங்க. மனைவியின் ஆசைகள்லாம் நிறைவேறுங்க. குழந்தைகளால சந்தோஷம் உண்டாகும். புதிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறுங்க. பெற்றோர்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்லாம் சுலபமா இருக்கும். திருமண முயற்சிகளில் வரன் அமையும். ரொம்ப நாளாக வரன் அமையாதவங்களுக்கு கூட இந்த வாரம் வரன் அமைய வாய்ப்பு இருக்குங்க. உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி பெருகுங்க. திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு சாதகமான கிரகநிலைகள்லாம் இந்த வாரம் உண்டாகுங்க. ஊதிய உயர்வு, பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றமெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. சில முயற்சிகள்லாம் காலதாமதமாக ஏற்படும். 5ஆம் இடத்துல கேது இருப்பதால சிந்தனை தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மேலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஆன்லைன் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாங்க. இந்த வாரம் மேஷராசிக்காரங்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் செய்யணுங்க. பண விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கணுங்க. மேலும் பெரியவர்களோட ஆசி உங்களுக்கு உண்டு. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம்.
வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.